கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் மதிமுக கட்சி அலுவலகத்தை இடித்த மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதிமுக கட்சியினர் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக தகவல். இது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மறுமலர்ச்சி திமுக பிரிந்த பிறகு மறுமலர்ச்சி திமுகவுடைய வட்டக்கல அலுவலகமும் கடந்த 31 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த நிலையில் சமூக விரோதிகள் சிலர் நேற்று ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அலுவலகத்தை சேதப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அந்த ஜேசிபி இயந்திரம் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்றும் காவல்துறையில் இந்த பகுதியுடைய வட்டக்கழக செயலாளரும் நம்முடைய பகுதிக்கழக செயலாளர் வெள்ளிகிரி அவர்களும் புகார் அளித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. பெருநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என தகவல். நமது நாட்டை இந்தியா என்று அழைப்பதை விட பாரத் என்று அழைப்பது மேலானது. ராஜ்பவனில் நடைபெற்ற நிகழ்வில் ஆளுநர் ஆர். ரவி பேச்சு. நெல்லை, சென்னை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலில் பயணித்த பயணிகளுக்கு கொடுத்த சாம்பாரில் வண்டுகள் இருந்ததால் அதிர்ச்சி. புகார் அளித்த போது அது சாம்பாரில் போடும் சீரகம் என புது விளக்கம் அளித்ததால் பயணிகள் அதிர்ச்சி. நாமக்கல் மாவட்டம் கபிலர்மலை அருகே மினி சரக்கு வாகனம் மீது லாரி மோதி விபத்து. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 2 உட்பட 3 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை இனி டெலகிராம் மூலமும் அறியலாம். இணையதளம் மற்றும் எக்ஸ் தளத்தில் அறிவிப்புகள் வெளியான நிலையில் வாட்ஸ்அப் மூலம் வெளியிடவும் திட்டம். ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் பனிப்பொழிவு. பனிப்பொழிவு தொடர்ந்து அதிகரிப்பதால் வெள்ளை போர்வை போல் காட்சியளிக்கும் காஷ்மீர். நெல்லை மேலப்பாளையத்தில் அமரன் படம் திரையிடப்பட்ட திரையரங்கம் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. திரையரங்கம் மீது 2 நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசும் சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீஸ் விசாரணை. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று திறக்கப்பட்ட நிலையில் சாமி தரிசனம் செய்ய குவிந்த ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள். தமிழகம் முழுவதும் அதிகாலையிலேயே மாலை அணிந்து பக்தர்கள் விரதத்தை தொடங்கினர். மதுரையில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் அதிமுகவினர் போராட்டம். மதுரை மாநகராட்சிக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்களை திமுக அரசு முடக்குவதாக குற்றச்சாட்டு. நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக உள்ள நயன்தாரா திருமண ஆவணப்படம் விவகாரத்தில் நடிகர் தனுஷுக்கு நயன்தாரா கடும் கண்டனம். திருமணம் தொடர்பான ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகள் பயன்படுத்தியதற்கு நடிகர் தனுஷ் பழிவாங்கும் நோக்கத்துடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. சென்னையில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனன் வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். கர்நாடகாவிலிருந்து காவிரியில் தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. வினாடிக்கு 10,000 கன அடி நீர் திறப்பு. சென்னையில் தங்கம் விலையில் சவரனுக்கு 80 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 55,480 ரூபாய்க்கு விற்பனை. பிரான்சில் தீ விபத்தால் சேதமடைந்து சீரமைக்கப்பட்ட தேவாலயத்திற்கு மீண்டும் கொண்டுவரப்பட்ட மேரி மாதா சிலை. மெழுகுவர்த்திகளை கையில் ஏந்தி சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்ற கிறிஸ்துவர்கள். கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை. நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி மழையால் பாதிப்பு. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.